So hi guys, coronavirus மறுபடியும் பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? So yes, past 2 weeks ஆகவே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வேவ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஊரில் இத்தனை கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இதால நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அண்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் வேவ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகலை. ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து கொரோனா வைரஸ் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குது. அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கொரோனாவோட இவால்வ் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு புது மியூட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா LP8, LF7 அண்ட் NB18 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வேரியன்ட் பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுல LP8 தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைனா, சிங்கப்பூர், ஹாங்காங் அண்ட் தாய்லாந்து இந்த ஒரு கண்ட்ரிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி பரவிட்டு இருக்குது. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்ல கிட்டத்தட்ட 11,100 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏப்ரல் மாசம் ஃபுல்லா 11,100 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 28% ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மே 20 மே ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 15,000 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் இந்த மந்த் கூட முடியவே இல்லை. அதுக்கு இன்னும் ஒரு 10 days இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷனை ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. அண்ட் தென் ஹாங்காங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பீப்புள்ஸ் வந்து இந்த ஒரு புது வேரியண்டால இறந்து போயிருக்காங்க. லாஸ்ட் வீக், அதாவது நான் சொன்னல ஏப்ரல் மந்த் லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல கிட்டத்தட்ட ஒரு 972 பீப்புள்ஸ் வந்து இந்த ஒரு வேரியண்டால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ மே இந்த வீக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1056 பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீக் மட்டும் மே மந்த்ல இந்த ஒரு வீக்ல மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அதிகமா கேசஸ் வந்து ஹை ஆயிட்டு இருக்கும் போது இந்தியாவில எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்தியாவில் 257 கேசஸ் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேசஸ் வந்து கொஞ்சமா மைன்யூட்டா ஹை ஆகிட்டு இருக்குது. கேரளால பாத்தீங்கன்னா 69 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா 45 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு தான் கொஞ்சம் பீக்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் அதர் ஸ்டேட்ஸ், ஐ மீன் டெல்லி, கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட்ல தான் கொரோனா கேசஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும், சரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும். ஸோ இப்போ நம்மளோட யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பத்தி யாரும் பேனிக் ஆக வேண்டாம், இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஆபத்து இல்லை இந்தியால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்க அப்படி சொன்னாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இந்தியாவில் இன்னும் இந்த ஒரு வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாஸ்க் போடுறது, அந்த சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பண்ணோம்னா பின்னாடி பெருசா வரும்போது நம்மளால ஈஸியா கட்டுப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு புது வேரியன்ட்லாம் வந்து சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல புது வேரியன்ட் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் தெரிய வைங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். Bye.